நீங்கள் இந்த முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் சாரி கட்டிக்கிட்டு போலீஸ்கிட்ட இருந்து தன்னை காத்துக்கிறதுக்காண்டி ரோட்டில் ஓடிட்டு இருக்காரு. அதே ரெண்டாவது படத்தில் ஒரு நபர் ஷர்ட் போட்டுக்கிட்டு போலீஸ் ஃபேனுக்குள்ளே உட்காந்துருக்காரு. ஆக்சுவலாக இந்த ரெண்டு பேருமே வேற ஆள் கிடையாது, ஒரே ஆள் தான். திருநங்கையை மாறி ஒரு பெண்ணை நாசம் பண்ண இருக்கான். அதுலேயும் அவங்க ஏர் ஹாஸ்டஸ். ஆரம்பத்தில் போலீஸால் இதை புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா ஒரு திருநங்கையால் எப்படி ஒரு பெண்ணை நாசம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் என்கொயரி பண்ணும்போது அந்த மர்ம முடிச்சுகள் ஒவ்வொன்றா அவிழ ஆரம்பிக்குது. இவன் நார்மலாக அந்த ஏர் ஹாஸ்டஸை நாசம் மட்டும் பண்ணலை. அவங்க மூஞ்சியில் ஒரு தண்ணியை தெளிக்கிறான். ஒரு தண்ணியை கொடுத்து அவங்கள குடிக்க சொல்கிறான். அவங்க அதை குடித்த பின்னாடி இவன் சொல்கிற எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் நில்லுனா நிற்கிறாங்க, உட்காருன்னா உட்காடுறாங்க. பெட்ரூம்குள்ளே போன பின்னாடி பெட்டில் படுக்க சொல்கிறான், படுக்கிறாங்க. அவங்களுடைய ஆடைகளை களைய சொல்கிறான், அவங்க களையிறாங்க. இவை அந்த பெண்ணை நாசம் பண்ணி பல மணி நேரங்கள் கழிச்சு தான் தனக்கு என்ன நடந்திருக்கு, தன்னவை என்ன பண்ணான்றது அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்திருக்கு. அவங்க மிரண்டு போகிறாங்க. உண்மையிலேயே ஒரு திருநங்கை எப்படி இதெல்லாம் பண்ணாங்கன்னு போலீஸ் என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு உண்மையாக வெளியே வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அவ ஒரு திருநங்கை கிடையாது. திருநங்கை வேஷம் போட்டு சிக்னலில் பிச்சை எடுக்கிறவன். அது மட்டும் இல்லை, பல பெண்களை நாசம் பண்ண இருக்கான். இந்த ஒட்டுமொத்த கதையும் எங்கே ஆரம்பிக்குதுன்னா மும்பையில் போவை அப்படின்ற இடத்துல 25 வயசான ஏர் ஹாஸ்டஸ், அவங்க பேர் தீபா. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கணவருக்கு வயசு 29. அவருக்கு உடம்பு சரியில்லை, டைஃபாய்டு இருக்கு. அதுக்காண்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காண்டி மருத்துவமனைக்கு பக்கத்து சிட்டிக்கு வந்திருக்காங்க. அங்கே தான் பேயிங் கெஸ்டா ஒரு இடத்துல வந்து தங்கியிருக்காங்க. அவங்க கணவர் மருத்துவமனையில் இருக்காரு. இவங்க மட்டும் தனியால அந்த வீட்டில் இருந்துட்டு தன் கணவனையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரியா ஆகஸ்ட் 18, 2026 அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, போவேன்ற அந்த இடத்துல இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தாண்டி கல்வான்ற இன்னொரு பகுதி இருக்கு. அங்க அனில் ஷிண்டென்ற 30 வயசான ஒரு ஆள் இருக்கான். திருநங்கை வேஷம் போட்டு சேலை கட்டிக்கிட்டு நெத்தி நிறைய பொட்டு வச்சுக்கிட்டு கை நிறைய வளையல் போட்டு ரோட்டில் பிச்சை எடுப்பான். அந்த மாதிரி காசு வாங்குறதுல மட்டுமே ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலேருந்து 1500 வரைக்கும் அவன் சம்பாதிப்பான். அவன் மட்டும் கிடையாது, அவன் வீட்டில் அவனுடைய அம்மா அப்பா அவங்களும் அதே மாதிரி தான் ரோட்டில் பிச்சை எடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் நிறைய வருமானம் இருக்குது. இருந்தாலும் அந்த தொழில் அவங்க விடாமல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனில் ஷிண்டேக்கு பெண்கள்னா ரொம்ப வீக்னஸ். நிறைய பெண்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கான். அது யாருக்கும் தெரியாமையே அவன் பண்ணியிருக்கான். அது எப்படின்றத போக போக நீங்களே பார்ப்பீங்க. இப்போ கரெக்டாக ஆகஸ்ட் 18, 2026 அன்னைக்கு போல அனில் ஷிண்டே என்ன பண்ணுறான், தனக்கு யாராவது இறக்கடப்பாங்களா, யாராவது மாட்டுவாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி கரெக்டாக அங்கேருந்து கிளம்பி 1200 ரூபாய் ஒரு ஆட்டோக்கு கொடுத்து அவன் மட்டும் தனியால் அங்கேருந்து கிளம்பி டைரெக்டாக போவேன்ற அந்த சிட்டிக்கு வந்து போகிறான். அங்கே நிறையா அடுக்குமாடி குடியிருப்புலாம் இருக்குது. அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாவை செலக்ட் பண்ணி போவான். அதே மாதிரி தான் அவன் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை செலக்ட் பண்ணுறான். அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தனக்கு நிறைய காசு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா தனக்கு ஏதாவது டார்கெட்டாவது கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு நோக்கத்தோட அவன் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறான். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய கேட் எல்லாம் இருக்குது. அப்போ தான் கேட் நம்பர் 1க்குள்ளே அவன் நுழையும் போது அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டு அனில் ஷிண்டேவை தடுக்கிறாரு. அப்பயே பார்த்தோன்னா அனில் ஷிண்டே ஃபுல்லாக திருநங்கை மாதிரி வேஷம் போட்டு சாரி கட்டி பொட்டெல்லாம் வச்சு முழுக்க ஒரு பெண் மாதிரி கிளம்பி தான் அங்கே வந்து போயிருக்கான். என்ன உள்ளே விடுங்கன்னு அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட கேட்கும்போது, இல்லைம்மா இந்த மாதிரிலாம் யாரும் உள்ளெல்லாம் விட முடியாது, நீ வெளியே கிளம்பி போன்னு அந்த செக்யூரிட்டி கார்டு ரொம்ப பொறுமையாக சொல்கிறாரு. ஆனால் அனில் ஷிண்டே விடாமல் அவனுடைய மாய வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நிறைய கெட்ட சக்தியெல்லாம் இருக்குது, நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு நான் போயிட்டு மோட்சம் கொடுக்க போகிறேன், நான் சிவனுடைய மறுபிறவி, என்னை உள்ளே விடு அப்படின்னு வாட்ச்மேன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் வாட்ச்மேன் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்காரு. அதனால அவர் அதெல்லாம் கண்டுக்காம, இல்லை என்னால் உள்ளே விட முடியாது அப்படின்னு இவரை வெளியே அனுப்பிவிட்டு கேட்டை இழுத்து மூடிடுறாரு. அப்பயே பார்த்தோன்னா கரெக்டாக மணி 12 மணி மத்தியானம் போல். ஆனாலும் அனில் ஷிண்டே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே எப்படியாவது போயாகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இருக்கான். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு கேட் கூட இருக்குது, கேட் நம்பர் 2. அந்த கேட்டில் வாட்ச்மேன் யாருமே இல்லைன்றதை அனில் ஷிண்டே கவனிக்கிறான். டேரெக்டாக அந்த கேட் வழியாக இந்த செக்யூரிட்டி கார்டு கவனிக்காத போது டேரெக்டாக உள்ளே போயிடுறான். அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் மொத்தம் 32 வீடுகள் இருக்குது. கீழ்த்தளத்துலேருந்து ஒவ்வொரு வீடாக போயிட்டு தட்டி காசு கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த வீட்டில் இருக்க யாருமே கதவை திறக்கவே இல்லை. சில பேர் வாய்ஸ் கேட்ட உடனே அதெல்லாம் கண்டுக்காமல் வீட்டுக்குள்ளே இருந்துடுறாங்க. இப்படியே ஒரு 14 வீடுகளை தட்டி யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்ற போதும் கூட அவன் 4வது மாடி வரைக்கும் போயிடுறான். அங்கே இருக்க ஒரு வீட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். அப்போது அந்த வீட்டுக்குள்ளே இருந்து 85 வயசான ஒரு பாட்டி வெளியே வர்றாங்க. கதவு திறந்ததும் அந்த வயசான பெண்ணை பார்த்ததுமே, உங்களுக்கு ஏகப்பட்ட சோகம் இருக்குது, உங்கள் கண்ணுலேயே அதெல்லாம் தெரியுது, நான் உங்கள் சோகத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறேன், என்னுடைய ஆசை உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்லா இருப்பீங்க, நோய் நொடி இல்லாமல் இருப்பீங்கன்னு பல விதமான மாயாஜால வார்த்தைகளை பேசி அவங்கள மயக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த வயசான லேடியும் கொஞ்சம் காது கொடுத்து
கொடுத்து அதெல்லாம் கேட்குறாங்க. அந்த வீட்டில் அப்போன்னு யாரும் கிடையாது. 85 வயசான அந்த பெண் மட்டும் தான் தனியாக இருக்காங்க. கொஞ்ச நேரம் இந்த திருநங்கை பேசுகிறதெல்லாம் கேட்ட பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு, எனக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன். எனக்கு காசு பிரச்சனை, நோய் நொடின்னு எதுவுமே கிடையாது. ஆனால் பக்கத்து வீட்டில் இன்னொரு பொண்ணு இருக்கா. அவள் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை. அது மட்டும் இல்லை, அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டு பல வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் வயிற்றில் ஒரு புழு பூச்சி கூட உண்டாகலை. உன்னுடைய ஆசீர்வாதம், நீ ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லு அப்படின்னு அந்த திருநங்கை கிட்டே சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அனில் ஷிண்டேவுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. தன்னுடைய டார்கெட் இங்கே கிடையாது, பக்கத்து வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, 85 வயசான அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க நேராக இந்த திருநங்கையும் கூட்டிகிட்டு பக்கத்து வீட்டுக்கு போகிறாங்க. பக்கத்து ஃப்ளாட்டில் தான் 25 வயசான ஒரு ஹேர் ஹாஸ்டஸ் பேர் தீபா அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க கணவர் நோய் வந்து மருத்துவமனையில் இருக்கார். இவங்க ரொம்ப மன கஷ்டத்தோட அந்த வீட்டில் இருக்காங்க. இப்போது இந்த பக்கத்து வீட்டு பாட்டி கதவை தட்டின உடனே தீபா கதவை திறக்கிறாங்க. இந்த பாட்டி திருநங்கை உருவத்தில் இருக்க அனில் ஷிண்டேவையும் கூடயே கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த திருநங்கை, சாமியார்லாம் வீட்டுக்கு வந்து எப்படி பேசுவாங்க, கொஞ்சம் உணர்ச்சிகரமாக பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. உன் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு ஒரு வாரிசு உண்டாகலை, இது எல்லாமே உன்னுடைய பாவம், உன்னுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவம், அது எல்லாமே சிவனுடைய மறுபிறப்பான என்னுடைய பார்வைப்பட்டா சரியாக போயிடும். நான் ஒரு மந்திரம் பண்ணுறேன், ஒரு பூஜை பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பூஜையை மட்டும் பண்ணால் உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டு நீ வாழ்க்கையில் பலபடி முன்னுக்கு போயிடுவேன்னு அவங்ககிட்ட சொல்கிறான். அந்த பெண்ணுக்கும் சாமி நம்பிக்கைலாம் இருக்குது. அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. பக்கத்தில் இருக்க 85 வயசான பாட்டியும் அந்த பெண்கிட்ட, இந்த பாருமா, உனக்கு பிரச்சனைலாம் இருக்கு இல்லையா, இவங்க பார்வைப்பட்டா இவங்க வந்து பூஜை பண்ணாங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும், இவங்க ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு அவங்களுக்குள்ள என்ன ஒரு நாலேஜ் இருக்கோ அதெல்லாம் இந்த பெண்கிட்ட திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட இந்த பெண்ணும் சரி அந்த பூஜைலாம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அந்த வீட்டிலேயே அவன் கொண்டு வந்திருக்க சில பொருட்கள் இருக்குது, எல்லாமே ரெடியாக கொண்டு போயிருக்கான். ஒரு பையும் வச்சுருக்கான். அந்த பையில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து நடு ஹாலில் உட்காந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொருட்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போதே இவன் ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுறவன் அப்படின்னு மற்ற எல்லாத்தையுமே நம்ப வைக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் 85 வயசான அந்த பாட்டியும் தீபா அவங்க 2 பேருமே நடு ஹால்லேயே உட்காந்துக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்காங்க. சரியாக பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இந்த அனில் ஷிண்டே என்ன பண்ணுறான், வயசான அந்த பாட்டியை பார்த்து, அம்மா, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, என்னுடைய பசியை நீங்கள் தான் போக்கணும், உங்கள் கையால் தான் இன்றைக்கி என்னுடைய பசி போகணும்னு இருக்குது, உங்கள் கையால் ஏதாவது சமைச்சு கொண்டு வாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட வேண்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மனமுருகி சொல்ல ஆரம்பிக்கிறான். தீபாவும் அதெல்லாம் பக்கத்துக்குள்ள கேட்டுகிட்டே இருக்காங்க. உடனே அவங்க எந்திரிச்சு நான் உங்களுக்கு சமைச்சு தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அனில் ஷிண்டே என்ன சொல்கிறான், இல்லை உங்கள் வீட்டில் தான் வந்து பூஜை பண்ண போகிறேன், உங்கள் வீட்டில் நிறைய பாவம் தீய சக்தியெல்லாம் நிறையா இருக்குது, உங்கள் வீட்டில் நான் சாப்பிடக்கூடாது, கை நினைக்கக்கூடாது, அதனால் நான் பச்சை தண்ணி குடித்தா கூட வெளியே இருந்தால் குடிக்கணும், அதனால் பாட்டியம்மா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஏதாவது நல்லதாக ஒரு சாப்பாடு சமைச்சு கொண்டு வாங்க அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறான். அந்த பாட்டியும் திருநங்கையோட பேச்சை நம்பி, சரி தீபா நீ பார்த்துக்கோ, உட்காந்துலாம் நல்லபடியாக முடி அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பி பக்கத்தில் இருக்க அவங்க ஃப்ளாட்டுக்கு போகிறாங்க. சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபா நடு ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஆப்போசிட்டில் அனில் ஷிண்டே உட்காந்துருக்கான். அவன் கையில் ஒரு செம்பு வச்சுருக்கான். அதை எடுத்து வச்சு ஒரு வாட்டர் கேன்லேருந்து தண்ணியை அதில் ஊற்ற ஆரம்பிக்கிறான். அடுத்த நிமிஷமே தீபாவை பார்த்து, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, குலதெய்வத்தை வேண்டிக்கங்க அப்படி சொல்லிட்டு அவங்க மேலே அந்த செம்பில் இருக்க தண்ணியை தொளிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லை, அந்த செம்பில் இருக்க தண்ணியை அவங்கள குடிக்க சொல்லி கொடுக்குறான். தீபாவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த தண்ணியை வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடித்த உடனே அவங்களுக்குள்ள எதுவும் ஆகலை, ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்க, உட்காந்துருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் இவன் மந்திரமெல்லாம் ஓதுற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான். அதன் பிறகு தீபாவுடைய தலையில் கை வச்சு சில மந்திரங்களை சொல்லி இது எல்லாத்தையுமே திரும்ப சொல்லுங்கன்னு சொல்கிறான். தீபாவும் ஒரு வார்த்தை கூட பேசுகிறாம அப்படியே சொல்கிறாங்க. அப்போவே அனிலுக்கு தெரிஞ்சிருச்சு இவ நம்ம வழிக்கு வந்துட்டான்னு. அதுக்கடுத்து அவனுடைய வேலைகளை காட்ட ஆரம்பிக்கிறான். அவன் எந்திரிச்சு தீபாவை எந்திரிக்க சொல்கிறான். தீபாவும் எந்திரிக்கிறாங்க. நேரடியாக பெட்ரூம்குள்ளே போக சொல்கிறான். அவங்களும் போகிறாங்க. இதுக்கடையில் அனில் அந்த வீட்டுடைய மெயின் டோரை நல்லா பூட்டிட்டு டேரெக்டாக அவனும் பெட்ரூம்குள்ளே போகிறான். பெட்ரூம்குள்ளே தீபா கொஞ்சம் கூட எதுவும் பேசாமல் அசையாமல் அப்படியே நிற்கிறாங்க. அதுக்கடுத்து அவன் அவங்க போட்டிருக்க ஆடை எல்லாத்தையுமே அவங்களையே களைய சொல்கிறான். தீபா ஒரு வாரத்தை கூட பேசலை, எதுவும் பண்ணலை. அவங்க போட்டிருக்க ஆடைகளை அவங்களே களைய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து அங்கே இருக்க பெட்டில் அவங்கள படுக்க சொல்கிறான். அவங்களும் படுக்கிறாங்க. அதுக்கடுத்து அனில் அந்த பெண்ணை அங்கேயே வச்சு நாசம் பண்ண ஆரம்பிக்கிறான். சரியாக ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, அந்த பெண்ணை நாசம் பண்ணி முடிச்ச பிறகு மறுபடியும் அவங்களுடைய ஆடைகளை போட சொல்கிறான். அவங்களும் ஆடைகளை போட்டுட்டு திரும்ப அவங்க 2 பேரும் பெட்ரூம்குள்ளேருந்து வெளியே வர்றாங்க. அதுக்கிடையிலேயே சமைச்சிட்டு இருந்த அந்த பாட்டியும் சமையலை ரெடி பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் அந்த ஃப்ளாட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க சமைச்சு கொண்டு வந்த சாப்பாட்டை இவ சாப்பிட்றான். சாப்பிட்ட பிறகு இந்த வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாமே சரியாயிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிரும், உங்கள் புருஷனுக்கும் சரியாயிரும், எனக்கு இப்போ குருதட்சணை கொடுங்க அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ தீபா அவங்க வீட்டில் இருக்க 200 ரூபா பணத்தை தட்சணையாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த
பாட்டி 100 ரூபாய் பணத்தை தட்சணையாக கொடுக்குறாங்க. மொத்தம் 300 ரூபாய் பணத்தையும் குருதட்சணை வாங்கிட்டு அவன் அந்த ஃப்ளாட்ல இருந்து திரும்ப தப்பிச்சு போயிடுறான். அந்த பாட்டியும் திரும்ப அவங்களுடைய ஃப்ளாட்டுக்கே போயிடுறாங்க. தீபா தனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. எப்பயுமே அவங்க அந்த அளவுக்கு தூங்க மாட்டாங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கு. நல்லா ஃபுல்லாக படுத்து தூங்கிட்டே இருக்காங்க. நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் அவங்க கண்ணு முழிச்சு எந்திச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அவங்களுடைய சுயநினைவே வர ஆரம்பிக்குது. தனக்கு என்ன நடந்துச்சு, தன்னை யார் என்ன பண்ணாங்கன்னு அவங்க ஒவ்வொன்றா நினச்சி பார்க்கும்போது தான் அந்த திருநங்கை வேஷம் போட்டு வந்த அனில் ஷிண்டே தன்னை இந்த மாதிரி நாசம் பண்ணியிருக்கான்ற விஷயமே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அனில் ஷிண்டே இந்த பெண்ணை நாசம் பண்ணும்போது இவங்க தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது, முழுக்க முழுக்க அவன் கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. இப்போதான் அவங்களுக்கு அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிக்குது. உடனே அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்க அந்த அம்மா கிட்டையும் போயிட்டு அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு அந்த பாட்டியும் ஆடி போகிறாங்க. உடனே அவங்க 2 பேரும் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு டைரெக்டாக போலீஸ் கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. போலீஸ்காரங்களுக்கு அதை கேட்ட பிறகு நம்ப முடியல. ஒரு திருநங்கையால் இப்படி கற்பழிக்க முடியும்? இத்தனைக்கும் அவன் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்திருக்கான், உங்கள் பெட்ரூம்குள்ளே வச்சு உங்களை நாசம் பண்ணியிருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களை வற்புறுத்தலைனும் நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி சாத்தியம்? ஒரு ஆளால் எப்படி அதை பண்ண முடியும்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் நம்புற மாதிரி இல்லை. நாங்கள் இதை எப்படி நம்புறது? இப்படி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறது அப்படின்னு போலீஸ்காரங்க திரும்ப கேள்வி கேட்குறாங்க. அப்போ தீபா, இல்லை சார், உண்மையிலே இதான் நடந்துச்சு. அவைய மூஞ்சியில் ஒரு தண்ணியை தொளிச்சான், ஒரு தண்ணியை குடிக்க சொன்னான். அதை குடித்த பிறகு தான் எனக்கு சுயநினைவே போச்சு. அவள் என்ன பண்ணான்றதே எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நீங்கள் தான் என்கொயரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்களும் வேறு வழி இல்லாமல் அந்த கேஸை ஃபைல் பண்ணி அவங்களுடைய என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டாக தீபாவுடைய அந்த அப்பார்ட்மெண்ட் போகிறாங்க. அங்கே இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது கரெக்டாக தீபா சொன்ன டைம்லைனோட மேட்ச் ஆகுது. கேட் நம்பர் 1ல் அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட என்கொயரி பண்ணும்போது அவரும் அதே தான் சொல்கிறாரு. கரெக்டாக 12:15 போல் அவன் முதல் கேட் வழியாக உள்ளே போக ட்ரை பண்ணுறான். செக்யூரிட்டி கார்டு அவரை வெளியே அனுப்புகிறாரு. கரெக்டாக 12:20க்கு செகண்ட் கேட் வழியாக உள்ளே போயிடுறான். சரியாக ஒரு அரை மணி நேரத்தில் அவனுடைய வேலையெல்லாம் முடித்த பிறகு 1 மணிக்கு செகண்ட் கேட் வழியாகவே அவன் திரும்ப வெளியே போயிடுறான். அது எல்லாமே கேமராவில் பக்காவாக பதிவாயிருக்கு. வெளியே வந்த பிறகு அவன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்க்க அங்கே இருக்க செக்யூரிட்டி கேமரா எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரோட்டில் இருக்க ஒரு கேமரா கூட விடலை. சுமார் 174 கேமரா செக் பண்ண பிறகு கடைசியாகவே ஒரு ஆட்டோ ஏறி போகிற மாதிரி அதில் பதிவாயிருக்கு. அந்த ஆட்டோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேமராவில் பதிவாயிருக்கு. அந்த ஆட்டோடைய ஓனர் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு டேரெக்டாக அவரை ஸ்டேஷன் வர வைக்கிறாங்க. சரியாக 1:15க்கு அவன் ஆட்டோவில் ஏறி போயிருக்கான். அது பதிவாயிருக்கு. இந்த மாதிரி மதியானம் 1:15 மணி போல் ஒரு திருநங்கை நீங்கள் ஆட்டோவில் ஏற்றிருக்கீங்க, அங்கேருந்து கிளம்பி போயிருக்கீங்க. அவரை நீங்கள் எங்கே ட்ராப் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி அவரை வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த ஆட்டோ டிரைவர், இந்த திருநங்கையை நான் இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் பார்த்ததே கிடையாது சார், ஆனால் கல்வான்ற 40 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது கல்வான்ற ஏரியா, அங்கே ட்ராப் பண்ண சொன்னார். முழு பேமெண்ட்டையும் அவர் எனக்கு ஃபோன்பேல பண்ணிட்டாரு. நான் அவரை அங்கே தான் ட்ராப் பண்ணி விட்டேன். நீங்கள் வேணா வாங்க, நான் அவரை எங்கே இறக்கி விட்டனோ அந்த இடத்த காட்டுறேன்னு அதையும் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு வாங்கி அதை ட்ராக் பண்ண சொல்லி சைபர் டீம் கிட்ட கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆட்டோ டிரைவரையும் தன்னுடைய ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு டேரெக்டாக கல்வான்ற அந்த பகுதிக்கு போகிறாங்க. அங்கே மொத்தம் 4 ரோடுகள் ஒன்றா சந்திக்கிற ஒரு இடம் இருக்குது. இங்கே தான் சார் நான் ட்ராப் பண்ணி விட்டேன், இதுக்கடுத்து அவர் எங்கே போனார், எந்த வழியாக போனாருன்னு நான் பார்க்கல, ட்ராப் பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்துட்டேன்னு அவர் சொல்கிறாரு. போலீஸ்காரங்களும் கரெக்டாக அங்கேருந்து அவங்களுடைய என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க. அனில் ஷிண்டேவுடைய முகம் கேமராவில் பதிவாக இருக்குது. அந்த ஃபுட்டேஜை காமிச்சு இவரை நீங்கள் இங்கே பார்த்துருக்கீங்களான்னு கேட்கும்போது அங்கே இருக்க சில பேர் அவரை பார்த்துருக்காங்க, இந்த வழியாக போங்க, இந்த தெருவில் போங்க, இந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வழியை சொல்கிறாங்க. போலீஸ்காரங்களும் அதை வச்சு என்கொயரி பண்ணிக்கிட்டே அந்த வழியாக போகிறாங்க. பார்த்தா கடைசியில் அங்கே இருக்க ஒரு சேரியில் ஒரு குடிசை வீடு. அது மட்டும் இல்லை, அந்த வீட்டில் அப்பன்னு பார்த்து யாரும் கிடையாது. ஏன்னா போலீஸ் போன டைம் பார்த்து அவங்க எல்லாருமே பிச்சை எடுக்க வெளியே போயிருக்காங்க. அங்கே தான் அனில் ஷிண்டே தன் குடும்பத்தோடு தங்கியிருக்கான்னு பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுது. இன்னொரு பக்கம் சைபர் டீம் போலீஸ்காரங்களும் அந்த அனில் ஷிண்டேவுடைய ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அது ஒரு ரயில்வே ஜங்ஷன் பக்கத்தில் காமிக்குது. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ஜங்ஷன் கிட்ட போகிறாங்க. அங்கே அனில் ஷிண்டே ரொம்ப ஓப்பனாக திருநங்கை வேஷம் போட்டு சாரி கட்டிக்கிட்டு கை ஃபுல்லாக வலையில் போட்டுட்டு கையை தட்டி தட்டி எல்லாத்துக்கிட்டையுமே காசு கேட்டுட்டு இருக்கான். போலீஸ்காரங்க அவனை பார்த்ததுமே சுற்றி உழைச்சவனை கைது பண்ணுறாங்க. திரும்ப அவனை ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிட்டு அவனை என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டாக நீ அந்த பொண்ணை என்ன பண்ண, அந்த பொண்ணை எப்படி மயக்குன, அந்த மாதிரி எப்படி பண்ண வச்சேன்னு கேட்குறாங்க. அப்போ அனில் ஷிண்டே அவங்ககிட்ட இருக்க ஒரு வாட்டர் பாட்டில், அதையும் அப்பாவை தன் கையோட தான் வச்சுருக்கான் ஒரு பையில். அந்த பையில் இருக்க அந்த வாட்டர் பாட்டிலில் கொடுக்குறான். இதில் ஒரு விதமான கெமிக்கலை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கெமிக்கலுடைய பேரை சொல்கிறான். ஆக்சுவலாக அந்த கெமிக்கலுடைய பேரை எங்கேயும் குறிப்பிடக்கூடாது. அது தெரிஞ்சால் இந்த வீடியோ பார்க்குற இன்னும் சில பேர் அதை யூஸ் பண்ணலாம். அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடியும். அதனால் அந்த கெமிக்கல் பேரை நான் இங்கே சொல்லலை. அந்த கெமிக்கலை தண்ணியில் கலந்து யாருக்காவது கொடுத்து குடிக்க வச்சோன்னா அவங்க அதை குடிச்ச பின்னாடி தன்னுடைய சுயநினைவை மொத்தமாக இழந்துருவாங்க.
பக்கத்தில் வேறு யாராவது ஆள் இருந்து அவங்களுக்கு கமெண்ட் பண்ணாங்கன்னா உட்காருனா உட்காருவாங்க, எந்திரிக்க சொன்னால் எந்திரிப்பாங்க, என்ன பண்ண சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக அப்படியே பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு கெமிக்கலை, ஒரு டேஞ்சரஸான கெமிக்கலை தான் அவன் யூஸ் பண்ணியிருக்கான். அதை யூஸ் பண்ணி தான் சார் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அதை சொல்கிறான். இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய பெண்களை நாசம் பண்ணியிருக்கான். அந்த உண்மை கூட வெளியே வருது. இது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்க இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. நீ இவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த ஊர்லேருந்து அங்கே வந்திருக்க, அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிருக்க, ஆனால் அவங்க கொடுத்த வெறும் 300 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு எதுக்காண்டி நீ வெளியே வந்த, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அப்பா அனில் சொல்கிறான், சார் நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீட்டுக்கு போயிருக்கேன், அவங்களுக்கெல்லாம் இந்த தண்ணியை கொடுத்து குடிக்க வச்சு அவங்க கிட்ட இருந்து நிறைய காசை பிடுங்கியிருக்கேன். அதே மாதிரி தான் அன்றைக்கி காசு பிடுங்குற நோக்கத்தில் தான் யாராவது தனியாக இருந்தாங்கன்னா அவங்கள மயங்க வச்சு அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க பணத்தெல்லாம் எடுக்கலாம் தான் அன்னைக்கு நான் போனேன். ஆனால் தீபாவை நான் பார்த்த பிறகு அவங்க அழகில் மயங்கி அவங்கள அடையணுன்றது மட்டும் தான் என்னுடைய ஆசையாக இருந்துச்சு, குறிக்கோளாக இருந்துச்சு. அதனால தான் பணத்து மேலே நான் ஆசைப்படாமல் அவங்க கூட ஒன்றா இருந்துட்டு மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி தப்பிக்கணும் அப்படின்னு கிடைக்கிற காசை கையில் வாங்கிட்டு அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்னு அதையும் தெளிவாக சொல்லிடுறான். அதெல்லாம் கேட்ட போலீஸ்காரங்க அதுக்குண்டான ஆதாரம் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அது மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி உள்ளே தள்ளுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இருக்க மருந்து பாட்டில், வாட்டர் பாட்டில் அப்படின்னு எல்லாத்தையும் வாங்குறாங்க. இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம், சந்தேகம் வரலாம். ஆனால் அதுக்குண்டான ஆதாரத்தை என்னால் கொடுக்க முடியும். எப்படின்னா கடந்த சில மாதங்கள் முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஒரு கடை ஒன்று இருந்துச்சு. கரெக்டாக மத்தியானம் ஒரு 11 மணி போல் பார்த்தோம்னா அந்த கடையுடைய ஓனர் வந்து வெளியே போயிருந்திருக்காரு. கடையில் வேலை பார்க்குற ஆள் மட்டும்தான் கடையில் இருக்கான். ஒரு வயதான சாமியார் மாதிரி வேஷம் போட்டு அங்கே வர்றாங்க. வந்த பிறகு இவன்கிட்ட ஏதோ சொல்லிட்டு அவன் முகத்தில் ஏதோ தண்ணி தெளிக்கிறாங்க. தண்ணி தெளிச்ச பின்னாடி காசெல்லாம் எடுத்துக்கூடன்னு சொன்ன பிறகு அந்த வேலை பார்க்குற ஆளும் கடையுடைய கல்லாவை திறந்து உள்ளே இருக்க பணம் எல்லாத்தையுமே ஒரு பைசா விடாமல் எல்லாத்தையும் எடுத்து அந்த லேடிகிட்ட கொடுத்து அவங்கள அனுப்பி வச்சுட்டான். அவங்களும் உடனே கிளம்பி அங்கேருந்து போயிட்டாங்க. அப்போ வரைக்கும் அவனுக்கு தனக்கு என்ன ஆச்சு, எதுக்காண்டி காசு எடுத்து கொடுத்தோன்னு ஒன்றுமே புரியல. அப்படியே மதங்க மாதிரி அப்படியே இருந்திருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த கடையோட ஓனர் வந்த பிறகு கல்லாவை திறந்து பார்க்கும்போது காசு எதையும் காணாம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வேலை பார்க்குற பையன்கிட்ட கேட்கும்போது தெரியல முதலாளி, எனக்கு தெரியலையே அப்படின்னு அவன் திரும்ப அதே சொல்கிறான். உடனே அந்த கடையோட ஓனர் என்ன பண்ணுறாரு, அந்த கடையுடைய கல்லாப்பெட்டியை பார்த்த மாதிரி ஒரு கேமரா வச்சிருக்காரு. அந்த கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து ரீவைண்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா ஒரு சாமியார் வர்றாங்க, கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க, தண்ணி குடுமா சொல்லி குடிக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க மேலே தண்ணி தெளிச்சு விட்றாங்க. முன்னையாவது இந்த சம்பவத்திலாவது அந்த பெண்ணுக்கு இவன் தண்ணி கொடுத்து குடிக்க சொன்னான். ஆனால் அந்த சம்பவத்தில் அந்த சாமியார் இவன் மேலே ஒரு தண்ணி மட்டும் தான் தெளிக்கிறாங்க. தெளித்த உடனே இவனுக்கு சுயநினைவே ஃபுல்லாக போயிடுது. இவன் காசு எடுத்து கொடுத்துட்றான். அவங்களும் அந்த காசை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கேமராவில் அது எல்லாமே பக்காவாக பதிவாயிருக்கு. அதை பார்த்த ஓனரே மிரண்டு போகிறாரு. ஏன்னா ஒரு ஆளை இந்த மாதிரி தண்ணி மட்டும் தெளித்து மயக்க முடியுன்றது அப்போ தான் அவருக்கே தெரியுது. உடனே அவர் அதை பற்றி போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. போலீஸ்காரங்களும் அதை பற்றி கேஸ்லாம் பதிவு பண்ணி அந்த அம்மாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க கிடைக்கல. இதை பற்றி சன் நியூஸ், பாலிமர் அப்படின்னு நிறைய சேனலில் வீடியோலாம் வெளியே வந்துச்சு. இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது அப்பேற்பட்ட ஒரு மருந்து இன்னும் இருக்குது அப்படின்றது அப்பட்டமாக தெரியுது. குடிக்க வைக்கிறது மட்டும் கிடையாது, ஜஸ்ட் லைட்டாக நம்ம மேலே தண்ணியை தெளித்தா மட்டும் போதும், நம்மளுடைய சுயநினைவை இழந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணுற அளவுக்கு ஒரு மருந்து இருக்குது மார்க்கெட்டில். ஆனால் அது நம்மளை மாதிரியான நார்மல் மக்களுக்கு இல்லாமல் டார்க் மார்க்கெட்டில் தவறுகள் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும் அவைலபிளாக இப்போ வரைக்கும் கிடச்சிட்ருக்குன்றது இந்த சம்பவத்து மூலமாக அப்பட்டமாக தெரியுது. அதனால் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு 3வது மனுஷங்களாக இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே விடாதீங்க. அந்த மாதிரி மந்திரம், மாயாஜாலன்னு எதுவும் கிடையாது. இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மனசில் பாரம் இருந்துச்சுன்னா கோவிலுக்கு போங்க, முறையிடுங்க, எல்லாம் சரியாயிடும். பூஜை பண்ணுறேன்ற பேரில் உங்கள் வீடு தேடி யாராவது வந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க சொல்கிற அந்த மாய வார்த்தைகளை கேட்டு வீட்டுக்குள்ளே அனுமதிக்காதீங்க. இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு பொண்ணு ரொம்ப தைரியமாக வெளியே வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் சொல்லாமல் இன்னும் நிறைய பெண்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்காங்க. அவங்களுக்கு நிறைய கஷ்டம் நடந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரியல. ஓகேங்களா? நாளைக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, ஏன் உங்களுக்கு கூட நடக்கலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதாக இருங்க. 3வது மனுஷங்களை, அந்த மாதிரி சாமியார்களை நம்பாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபைனலாக நான் இந்த வீடியோ பண்ணதுக்கு உண்டான முக்கியமான நோக்கம், வீட்டில் தனியாக இருக்க பெண்கள் எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க. அது ஒன்று மட்டும் தான் என்னுடைய கோரிக்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக ரீச் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.